வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசியில் இருக்கிற காலபைரவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிவபெருமானோட உக்கிரமான வடிவமாக திகழ்கிறது இந்த காசி மாநகரில் இருக்க தலைமை காவலராக போற்றப்படுபவர் தான் இந்த காலபைரவர். அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது. எப்பொழுதைக்கு நம்ம சாமி பார்த்து எப்படி வெளியே வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு இந்த காசியில் சாமியை பார்க்குறதுக்கு. இந்த காசி காலபைரவரோட சிறப்புகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு நகர காவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்னாடோ அல்லது அந்த விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறமோ இந்த காலபைரவரை தரிசிப்பது ரொம்ப அவசியமாக கருதப்படுது. அதாவது இவரோட அனுமதி இல்லாமல் காசிக்குள்ளார யாரும் நுழையவும் முடியாது, வெளியேறவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னா, காசியில் இருக்கிறவங்களுக்கு யமபயம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதாவது காசிக்கு போயிட்டு உயிரை விடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த யமபயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த காசியில் தண்டனை வழங்குகிற அதிகாரம் அப்படிங்கிறது காலபைரவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதாவது காசிக்குள்ளார எந்த ஒரு உயிர் போகணுன்னாலும் அது காலபைரவரோட அனுமதி இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஈவந்தோ இப்போ நம்ம அங்கே போகிறோம், காசிக்கு போகிறோம், அங்கே போயிட்டு உயிரை மாய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவரோட அனுமதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவரோட ஆசீர்வாதமும் சித்தமும் இருந்தால் மட்டும்தான் காசிக்கு போயிட்டு நம்மளால் நம்ம உயிரை மாய்த்திக்க முடியும். இல்லை அப்படின்னா முடியவே முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, அவர் யமபயம் போக்க மிக்கவர் அப்படின்னு. யமபயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது காசிக்கு போனவங்களுக்கு, காலபைரவரை பார்த்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலபைரவர் அப்படின்றவர் யார் அப்படின்னா, சிவபெருமானோட உக்ரம், அதாவது கடுமையான அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காலபைரவரை. அதாவது காலன் அப்படின்றதுனா மரணம், பைரவர் அப்படின்றது என்ன அப்படின்னா பயங்கரமானவர். அதாவது காலத்தை மரணத்தையும் கட்டுப்படுத்தவர் என்பதே காலபைரவரோட அடையாளம். காலத்தையும் சரி மரணத்தையும் சரி கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பவர், அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் காலபைரவரோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எந்த டைம் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், காலையில் டைமில் போனீங்க அப்படின்னா, காலையில் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி 5 மணிக்கு போயிட்டு லைனில் நின்னீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவரில் சாமி பார்த்துட்டு வரலாம். மற்ற டைமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மினிமம் 4 மணிலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே காசியில் திருக்கல் அப்படிங்கிறது ஒரு 3 அடி அகலம்தான் இருக்கும். அந்த தெருக்களில் தான் லைன் போட்டுக்கிடுவாங்க. தெருவாக உங்களை சுற்றி சாமிக்கிட்ட கொண்டு போவாங்க. அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஆட்டோ போவோம், பைக் போவோம், ரொம்ப சங்கடமாக இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த 3 அடி 4 அடி தான் இருக்குது. இங்கே தான் லைனில் நிற்கணும். ஆட்டோ போவோம், பைக் போவோம், எல்லாமே இந்த வழியில் தான் போகும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதே மாதிரி நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, காசிக்கு போகிற வழியில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா முடி வெட்டுற கடை தான் பார்த்தேன். அங்கே பாருங்கள், நம்ம ஊரில் பழமையான ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ரோட்டில் டேபிள் போட்டு முடியை வெட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் நான் பார்த்தது. அதே மாதிரி காலபைரவரோட புராண வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது
அதாவது பிரம்மாவோட அகந்தை. புராணங்களின்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேரில் யார் பெரியவர் அப்படின்ற ஒரு விவாதம் வருது. அந்த விவாதத்தில் பிரம்மா வந்து அகந்தையோட நானே படைப்பாளர், நான் தான் உச்சம், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் சிவன் வந்து கோபப்படுறாரு. அப்போ வந்து சிவபெருமானோட நெத்தியிலிருந்து காலபைரவர் வந்து தோன்றார். அதாவது வந்து மிக உக்கிர ரூபம், கையில் வாள், தண்டம், அந்த மாதிரி நாய், சூனியம், தர்ம காவல் வாகனம், இந்த மாதிரிலாம் சிவபெருமான் வந்து கோபம் கொண்டு கொள்கிறாரு. பிரம்மாவினோட 5வது தலையை வந்து காலபைரவர் வெட்டுறாரு. இந்த பிரம்மாவோட தலையை வெட்டுறதுனால காலபைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது ஏற்படுது. இந்த தோஷத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட கபாலம் அப்படிங்கிறது அவர் மேலேயே ஒட்டிக்கிட்டுது. அதாவது பாடி எல்லாமே கீழே விழுந்துடுச்சு. ஆனால் பிரம்மனோட கபாலம் அப்படிங்கிறது அவர் மேலேயே ஒட்டிக்கிச்சு. எங்கே போனாலும் அந்த கபாலம் அப்படிங்கிறது கீழே விழவே இல்லை. அதுக்கப்புறம் யாத்திரை போகிறாரு. காலபைரவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கபாலம் ஒட்டிக்கிச்சு. அந்த கபாலத்தை அதாவது தோஷம்னு சொல்லுவாங்க, பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷத்தை போக்க உலகம் ஃபுல்லாக யாத்திரை போகிறாரு. எங்கெங்கேயோ அலையிறாரு, திரியிறாரு. ஆனால் எந்த இடமும் அந்த கபாலான்றது கழட்டி விழவே இல்லை. கடைசியாக நடந்த அதிசயம் என்னன்னா, அவர் காசிக்கு வராரு. காசிக்கு வரும்போது அந்த கபாலா அப்படிங்கிறது தானாகவே கீழே விழுந்துச்சு. அப்போ தான் அவருக்கு பிடிச்ச அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது நீங்குது. அதனால் காசிங்கிறது பாவநாசினி, அதாவது காலபைரவர் காசியினோட நிரந்தர காவலர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம காசியில் இருக்க காலபைரவரோட கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த காசியில் வந்து அவரோட பிரம்ம தோஷத்தை, அதாவது பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து போக்குனார் இல்லையா? அப்படி போக்குன அப்புறம் அந்த கீழே விழுந்துச்சு இல்லையா, மண்டவோடு, பிரம்மனோட மண்டவோடு கீழே விழுந்தது இல்லையா, அந்த மண்டவோடுகளை வந்து மாலையாக அணிஞ்சிக்கிட்டாரு. மயிலிறகுகளை ஏந்தியவாறு வெள்ளிச்சலையாக காட்சி அளித்தார் பக்தர்களுக்கு. அதுக்கப்புறம் அவரோட வாகனம் அப்படிங்கிறது நாய் அப்படிங்கிறது தான் பைரவரோட வாகனமாயிடுச்சு. நாய் என்றது என்னன்னா பயமற்றது, இரவு காவல் செய்பவை. அது மட்டும் இல்லாமல் உண்மையையும் அசுத்தத்தையும் அறியும் தன்மை கொண்டது. அதாவது உண்மை எது, அசுத்தம் எது அப்படின்றது அறியும் தன்மை கொண்டது. தத்துவம் அப்படின்றதுனா உண்மையை காக்கும், பொய்யை கடிக்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது அங்கே பார்க்கும்போது சோத்தில் எல்லாமே காலபைரவரோட படமும் அவரோட வாகனமும் தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இதுதான் கோவில் உள்ளார போகிறதுக்கு உண்டான வழி. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாலை, தோரணங்கள், அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு எந்த பொருளும் நீங்கள் வாங்கிட்டு போகாதீங்க. ஏன்னா வாங்கிட்டு போனாலும் வேஸ்ட்டு தான். உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. காலபைரவர் வந்து நேரத்தை கட்டுப்படுத்துபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விதியை மாற்றுபவர், தண்டனை தருபவர், அதுவும் இல்லாத கருணை காட்டுபவர். இது எல்லாமே காலபைரவர் தான். நம்ம உள்ள கோயிலுக்குள்ளார போகும்போது இந்த கருப்பு கயிறு விற்கிறாங்க, இது வாங்கிக்கோங்க, இது நல்லது தான் கருப்பு கயிறு. அதே மாதிரி காலபைரவரை வணங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சனி தோஷம், ராகுகேது தோஷம், பயம், பாதிப்பு, எதிரிகளோட பயம், திடீர் தடைகள், இது எல்லாமே சனி பகவான் வந்து நம்மளை காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோயில் உள்ளார சாமியை தரிசனம் பண்ணுறது தான் லைனை நின்றுருக்கோம். அப்படி சாமியை தரிசனம் பண்ணும்போது உள்ளாரவே நவகிரகங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா, கயிறு கட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மந்திரிச்சு கயிறு கட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். நம்ம இதுதான் கோயில் உள்ளார இருக்கோம். இதுதான் காலபைரவருக்கு
வழிபாட்டு பொருட்கள் அப்படிங்கிறது என்னென்னா எள்ளு, தீபம், கருப்பு எள்ளு, மிளகு, மதுபானம், வடமாலை, இது எல்லாமே காலபைரவருக்கு பிடிச்ச உணவு. நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இதுதான் வெளியே வர்ற வழி. சாமியை தரிசனம் பண்ணிட்டு எக்ஸிட் போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே வெளியே வரலாம். அதாவது காலபைரவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அகந்தையை வெட்டினால் மோட்சம் கிடைக்கும். பிரம்மாவோட தலைங்கிறது அகந்தை, அதை வெட்டியது ஞானம். கபாலம் விழுந்தது கர்மாவோட முடிவு. இதுதான் அதோட தத்துவ விளக்கம். நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படி சாமியை பார்த்துட்டு வரும்போது வர வழியில் இந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாமே இருந்தது. இதுவும் நல்லா தான் இருந்தது. நிறைய கோயில்கள் இருக்கும். எல்லாமே நீங்கள் சாமி கும்பிடுங்க. சில பார்த்திங்கன்னா பணத்துக்காக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. உண்மையான கோவில் அப்படிங்கிறது அன்னபூரணி அம்மா, காசி விஸ்வநாதர், காலபைரவர், துளசிநாதர், அந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த மாதிரி கோயிலுக்கு போங்க. இந்த போயிட்டுருக்கோம் இல்லையா, இதுதான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வழி, தெருக்கள். இந்த தெரு வழியாக தான் மக்கள் எல்லாமே வசிக்கிறாங்க, பயணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பார்த்திங்களா, இந்த 2 அடி தான் இருக்குது. இதுவும் ஒரு தெருவாக அங்கே கன்சிடர் பண்ணுவாங்க. காசியில் எல்லாமே வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆனால் எந்த தெருவுக்குள்ளார போனாலும் நம்மளால் வெளியே வர முடியும். பட் போர்டு வச்சுருப்பாங்க, எக்ஸிட் போர்டு. எங்கே போனாலும் உங்களால் வெளியே வர முடியும். அதனால் பயப்படாதீங்க.